வணக்கம் பியூட்டிஃபுல் சோல், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு கீவேர்ட்ஸ் 369 மெத்தட். ஓ, இந்த மெத்தடா? எனக்கு ஏற்கனவே தெரியுமே, நான் நல்லா எழுதிட்டு தான் இருக்கேன். நான் மேனிஃபெஸ்டிங் அப்படின்னு இங்கே நிறையா பேர் இருப்பீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. அண்ட் நிறையா பேர் இதுக்கு புதுசாக இருக்கீங்க. அண்ட் இதை நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் எங்கே மிஸ்டேக் ஆகுதுன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கீங்கனாலும் திஸ் வீடியோ இஸ் ரியலி கோயிங் டு கிவ் யூ அ கிறிஸ்டல் கிளியர் ஐடியா. இதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் என்ன, ஏன்னா இது ரொம்பவே இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதை நிறையா பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இது நாளடைவில் அப்படியே மெசேஜ் மாறி 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 தப்பு தப்பாக இந்த மெத்தட் கன்வெர்ட் ஆகிட்டே போகுது. இந்த மெத்தட் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் மெத்தட் அண்ட் ஆல்சோ த மோஸ்ட் மிஸ்இன்டர்பிரட்டட் மெத்தட். ரொம்ப சித்தரிக்கப்பட்டு அது தப்பு தப்பாக போயிட்டு இருக்கு. மாப்பிள்ளை ஒரு சொம்பு தண்ணி கேட்குறாருன்றது போய் மாப்பிள்ளை சொம்பு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவாருன்ற மாதிரி மாறுச்சு இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த மெத்தடில் நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. 369 மெத்தட், இந்த நம்பருக்கும் யூனிவர்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? ஸோ இப்போது 369 மெத்தட் அப்படின்னு நான் எழுத ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நான் ஒருவேளை ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன், ஒரு சில சமயங்கள் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? இல்லை நான் கரெக்டாக 3 மணிக்கு 6 மணிக்கு 9 மணிக்கு இந்த மாதிரி நான் எழுதணுமா? இந்த மாதிரியான கேள்விகள் அண்ட் ப்ராபப்ளி நிறைய ரீல்ஸ், டிக்டாக் வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ், இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகக்கூடிய வீடியோஸும் நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க. வேர் இட் சேஸ் இது 3 வாட்டி 6 வாட்டி 9 வாட்டி எழுதுங்க, யோர் லைஃப் வில் சேஞ்ச் லைக் பூம். பட் இது உண்மையாகவே ஒர்க் ஆகுதா? ஓகே, இந்த டைமிங்ஸில் நிறையா பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. 333 அந்த டைம் நான் பார்த்தா என்ன அர்த்தம்? நான் இந்த மெத்தட் எழுதிட்டு இருக்கிறனால அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? இல்லை நான் கரெக்டாக அந்த 333 இந்த மாதிரியான டைமிங், 666 இந்த மாதிரியான டைமிங், நைட் 9 மணி இந்த மாதிரி நான் எழுதணுமா? டஸ் இட் ரியலி மேட்டர்? இதை நான் உண்மையிலேயே எழுதணுமா? இல்லைனா நான் நோட்ஸ் போடலாமா? என்னோட கம்ப்யூட்டரில் நான் டைப் பண்ணி வைக்கலாமா? நான் என்னோட மொபைலில் நோட்ஸ் போட்டு வைக்கலாமா? இல்லை நான் கைப்பட எழுதணுமா? இதை நான் ட்ராவல் பண்ணும்போது பண்ணலாமா? அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் வாட் ஐ லைக். ஸோ இதோட சயின்டிஃபிக் பேக்கப் என்ன? ஸோ இன்னைக்கு வீடியோ ஹவு டு, இதை எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவை தாண்டி why to, எதுக்காக, எதனால இந்த மெத்தட், அண்ட் வாட் இஃப் இந்த மெத்தடை எழுதுனா என்ன நடக்கும்? வாட் இஃப் ஐ டோன்ட் ரைட்? வாட் இஃப் ஐ ரைட்? இதை நான் எழுதுனா என்ன நடக்கும்? இதை நான் ஒரு சில நாள் மிஸ் பண்ணால் என்ன நடக்கும்? இந்த மாதிரியான கிளாரிட்டிக்கான வீடியோ. அண்ட் உண்மையாகவே இதை எப்படி செயலுக்கு கொண்டு வரது, உண்மையாகவே இந்த டிசையரை இந்த மெத்தட் மூலியமாக உண்மையாக்குறது, so that it truly works for you. Okay, so let us decode everything psychologically, practically and energetically. In the video oda endla I will also let you know in the 369 method na eppadi personally use panna 7 layering subliminal oda, because inga nariya vishayangal nama 2-3 manifestation techniques ala nama pair up pannalam. Be it your beauty, so neenga clear skin venum appdin solli 369 method neenga follow பண்ணிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி overnight ஒரு subliminal customize பண்ணி உங்களோட clear skinக்காக, beautiful skinக்காக, pimple இல்லாத skinக்காக நீங்கள் ஒரு subliminal கேட்குறீங்க. Now your subconscious will be writing this in the day and overnight subliminal மூலியமாகவும் இது உங்கள் மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ த்ரூ அவுட் த ப்ராசஸ் உங்களோட பிரெயின் கம்ப்ளீட்டாக ரீப்ரோக்ராம் ஆகும் இல்லையா? ஸோ ஐ வில் ஷோ யூ ஹவ் ஐ ஆக்சுவலி பிளெண்ட் திஸ். இப்போது இதை நிறையா பேர் லவ், ஹெல்த், கெரியர், பியூட்டி இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் 369 மெத்தட்? இந்த 369 மெத்தட் எப்போ ரொம்ப பாப்புலர் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, when it was linked to the famous Nikola Tesla. அவர் ஒரு வாட்டி சொன்னார், if you knew the magnificence of 3, 6 and 9, you would have the key to the universe. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அது என்னது 369, என்னது யூனிவர்ஸ்க்கான சாவி கிடைச்சிருச்சா? ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி தென் திஸ் பிகேம் நிக்கோலா டெஸ்லா மெத்தட், 369 மெத்தட். ஸோ த ஃபர்ஸ்ட் திங், மேனிஃபெஸ்டேஷனில் ரொம்ப பேசிக்கான திங் வாட் வி டூ இஸ் சூஸ் அ டிசையர். உங்களோட ஆசை என்ன, உங்களோட குறிக்கோள் என்னன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஆர் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அஃபர்மேஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை எழுத போகிறோம். ஸோ வி ஆல் நோ தட் வெரி காமன்லி இதை 3 வாட்டி காலையில், 6 வாட்டி மத்தியானம் அண்ட் 9 வாட்டி நைட் எழுதணும். இதை தொடர்ச்சியாக 21 days ஆச்சும் எழுதிட்டு, ஆர் அட்லீஸ்ட் 33 days. ஸோ இது லீஸ்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும்.
பேசிக்கா சின்ன சின்ன ஆசையிலிருந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி பெரிய பெரிய ஆசைகள அடைய போறோம் அப்படின்னா, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னி ரொம்ப சுலபமா இருக்கும். பிகாஸ் ஒரு சில பேர் கேட்குறாங்க, "நான் 100,00,00,000 மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்." இப்போ தாராளமா நீங்க பண்ணலாம். இங்க எஸ் ஆர் நோ சொல்றதுக்கு நானு, வேற யாரு, அந்த மாதிரி யாருமே இல்ல. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி யோர் சாய்ஸ், யோர் பிலீஃப் அண்ட் உங்களோட நம்பிக்கை தான். இப்போ நீங்க 100,00,00,000 மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா, டெஃபினெட்லி ஐ கேன் சப்போர்ட் யூ. ஆனா, அத நீங்க தான் முழுமையா நம்ப வைக்கிறதுக்கான அனுமதி குடுப்பீங்க. இப்போ நம்மளோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன? எனக்கு மாசம் 5,00,000 சம்பாரிக்கிறதுவே வந்து ஒரு பெரிய பட்ஜெட்ன்னு வச்சுக்கோங்க. நான் டைரக்ட்டா 100,00,00,000 சூஸ் பண்ணுவேனா? இல்லன்னா நான் மாசம் 1,00,000, 2,00,000ன்னு டார்கெட் வச்சு, அத எய்ம் பண்ணதுக்கு அப்புறமா நான் 5,00,000 டார்கெட் வச்சு, 10,00,000 டார்கெட் வச்சு, இந்த மாதிரி போறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? இல்லன்னா நீங்க டைரக்ட்டா 100,00,00,000 மைண்ட்ல வச்சு, ஒரே விஷயத்தையே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்தா அது நடந்துரும்னு சொல்லி, நீங்க இடையில இருக்கிற எல்லா பாதையும் பைபாஸ் பண்ணா, இது சுலபமா இருக்குமா? ஸோ இந்த லாஜிக்க நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்களே யோசிச்சு பாருங்க. எது பிராக்டிகலா செயல்படும்? பிகாஸ் இந்த இடத்துல கீ சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அது நடக்கும். ஆர் சீக்ரெட் புக்ல இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தா இது நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன பொறுத்தளவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் செயல்படும். ஒவ்வொருத்தரோட பிலீஃப் சிஸ்டம் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருடைய அனுபவம் வேற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா ஆர் டெக்னிக் யாரா பயன்படுத்தி அத சொல்றாங்க அப்படின்னா, யூ கேன் வொர்க் இட் அவுட், யூ கேன் ட்ரை இட் அண்ட் உங்களோட லாஜிக்கையும் கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்தி பார்க்கலாம். இது நமக்கு இப்போதைக்கு சாத்தியமா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இத டார்கெட் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பெரிய இலக்க நோக்கி நம்ம போலாம். அந்த மாதிரி நீங்க செயல்பட்டா இட் வில் ரியலி பி சோ ஹெல்ப்ஃபுல். பேசிக்கா எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எடுத்தாலும் ஐ பிரிஃபர் கன்டினியூஸ்லி ஃபார் 21 டேஸ். இப்போ சப்ளிமினலா இருந்தாலுமே ஒரு சப்ளிமினல் நான் டிசைன் பண்ணி குடுக்கும்போதும் ஆர் நான் எனக்கு பர்சனலா கஸ்டமைஸ் பண்ணி நான் கேட்கும்போதும் மினிமம் ஐ பிரிஃபர் 21 டேஸ். பிகாஸ் 21 டேஸ்க்குள்ளேயே நிறைய பேருக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு. எனக்கும் என்னுடைய பர்சனல் சப்ளிமினல்ஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் 21 டேஸ்க்குள்ளேயே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பட் ஒரு சில சப்ளிமினல்ஸ் வந்து இட் டுக் சம் டைம் பிகாஸ் அந்த ஆசையை பொறுத்து என்னோட பிலீஃபை பொறுத்து. So minimum I would request you to follow for 21 days to 33 days. அது minimum. Okay, why these numbers? எதனால எக்ஸாக்டா 3, 6, 9 தான் யூனிவர்ஸோட கீயா இருக்கு? இப்போ நியூமராலஜியோட ஆங்கிள் இருந்து பார்க்கலாம். 3 அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா கிரியேஷன். 6 எதை குறிக்குதுன்னு பார்த்தா ஃப்ளோ ஆர் ஹார்மனி. ஒரு நல்ல சூழல், உங்களுக்கு அதோட வரவேற்பு அது வருது. 9 வந்து கம்ப்ளீஷன். எந்த ஒரு விஷயம் நீங்க ஆரம்பிச்சாலும் அது முழுமை அடைகிறது அப்படின்றது தான் இந்த 9 குறிக்கிறது. You're symbolically creating, flowing and completing. இங்க உங்களோட ஆசை உருவாக்கப்படுது, பெருகப்படுது, முழுமை அடையுது ஒவ்வொரு நாளும். பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் இதுக்கு பின்னாடி சைக்காலஜி இருக்கு, சயின்ஸ் இருக்கு. Let us dive into it. நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஒரு ஐடியா, ஒரே ஐடியாவை நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தா, எஸ்பெஷலி அதில் அதிகமான எமோஷன்ஸ், ஒரு இன்டென்சிட்டி அண்ட் கவனம், ஃபோக்கஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட பிரெயின் ஒரு ஸ்ட்ராங்கான நியூரல் பாத்வேயை உருவாக்கும். இந்த மாதிரி தான் நம்பிக்கைகள் உருவாக்கப்படுது. சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவன் மக்கு மக்கு மக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவன் வயசானதுக்கப்புறம் நான் மக்குன்னு நம்பப்படுவாங்க இல்லையா? ஸோ சச் பிலீவ்ஸ். அதனால தான் உள் மனசு காயங்கள் லைக் த இன்னர் வூன்ஸ் ஐ வுட் சே. இன்னர் வூன்ஸ் வந்து ஹீல் ஆகிறதுக்கு ஏன் டைம் ஆகுது அப்படின்னா, அது சின்ன வயசுலேருந்து விதைக்கப்பட்டிருக்கு. ஸோ யோர் பிரெயின் ஸ்டார்டட் கிரியேட்டிங் அ நியூரல் பாத்வே. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இந்த மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னா, இட்ஸ் பேசிக்கலி அ ரெப்படிஷன் மெத்தட். தொடர்ந்து ஒரே விஷயத்த நம்ம செஞ்சுட்டே இருக்க போகிறோம், ஒரே விஷயத்த ஃபீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ ஒரே விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நியூரல் பாத்வேயை உருவாக்குது. அதை நம்புறதுக்காக அந்த நம்பிக்கையை டெவலப் பண்ணுது. உங்களோட ஆசையை ஒரு தெளிவோட தினம் எழுதுனா என்ன ஆகும்? திஸ் reinforces your reticular activating system, RAS. ஸோ இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு ஃபில்டர். தானாக ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கும். எதை நான் எடுத்துக்கணும், எது எனக்கு தேவையில்லை.
ஸோ இப்போ ரியாலிட்டியில் நிறையா பேர் நிறையா சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கிட்ட கொண்டு வராதீங்க, எனக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, நான் கேட்க விரும்பலை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். அந்த மாதிரி உங்களோட பிரெயின் ஃபில்டர் பண்ணுமான்னு கேட்டால், உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல உங்களோட பிரெயின் ஒரு சில விஷயங்களை ஃபில்டர் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம எது தேவையோ அதை அதிகமாக ஃபீட் பண்ண போகிறோம். அந்த அதிகமாக ஃபீட் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு ஃபில்டராக பயன்படுத்தி, ஓகே இதவே இவங்க தினம் தினம் எனக்கு திணிக்கிறாங்க, ஸோ இதைத்தான் நம்ம அதிகமாக நோட் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த ஃபில்டர் மோட் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து ஒமிட் பண்ணி எது தேவை இதைத்தான் நான் நோட் பண்ணிக்கணும்னு அதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நீங்கள் எழுதி வைக்கிறீங்க, ஐ ஆம் லவ்ட் அண்ட் ரெஸ்பெக்டட் இன் மை ரிலேஷன்ஷிப். இதவே தினம் எழுதும்போது உங்களோட RAS இதை வந்து அதிகமாக ஹைலைட் பண்ண ஆரம்பிக்கும். எப்படி ஹைலைட் பண்ணும்? இதை சார்ந்தே உங்களோட செயல் இருக்கும், இதை சார்ந்தே உங்களோட பிஹேவியரல் பேட்டர்ன் மாறும். ஸோ உங்களோட பிஹேவியரல் பேட்டர்ன் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்களாக வந்து அட்ராக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. பீப்புள், ஆக்ஷன், கியூஸ் இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அலைன் ஆக ஆரம்பிக்கும். நம்பர் 2, the power of repetition. Psychologists agree with this point. The more frequently and vividly you revisit a thought, the more it imprints into your brain. ஒரு விஷயத்தையே நீங்கள் திரும்ப 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 சொரிஞ்சு பார்க்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு பெருசாயிட்டே போகும் இல்லையா? ஒரே காயத்தையே யாராவது வந்து உங்களுக்கு குத்தி குத்தி பேசினா என்ன ஆகும்? உங்களோட எமோஷன்ஸ் இன்னும் பெருசாகும், இன்னும் கோவமாக மாறும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரே விஷயத்தை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அதிகமான ஒரு தாக்கத்தை உருவாக்கி இட் ஸ்டார்ட்ஸ் இம்ப்ரிண்டிங். ஸோ இந்த 369ஓட ஃப்ரீக்வன்சி இருக்கும் இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் நம்பர்ஸோடைய ஃப்ரீக்வன்சி மார்னிங், அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த சூழல், அப்போ தான் நம்ம வந்து 3 வாட்டி எழுதுகிறோம். ஸோ ஃப்ரெஷ். ஆஃப்டர்நூன் ஃப்ரீக்வன்சி என்னென்னா ஆக்ஷன். நைட்டுடைய ஃப்ரீக்வன்சி ரெஸ்ட் அல்லது சப்கான்ஷியஸ் ஃபேஸ். ஏன்னா நம்ம உறக்கத்துக்கு பின்ன நம்மளோட கனவு, எல்லாருக்குமே கனவு வரும். அது எப்படி நம்ம தூங்கினதுக்கு அப்புறமும் கனவு வருதுன்னு பார்த்தா உங்களோட சப்கான்ஷியஸ் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து சப்கான்ஷியஸ் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 ஃப்ரீக்வன்சிஸ், ஃப்ரெஷ், ஆக்ஷன், சப்கான்ஷியஸ் ஃபேஸ் ஆர் ரெஸ்ட் மோட், இந்த ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுன்னு கேட்டால் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இது ரிட்டென்ஷனை பூஸ்ட் பண்ணும் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ரிட்டென்ஷன்னா ஒரு விஷயத்தை வந்து தக்க வைக்கிறது. ஸோ நீங்கள் இப்போ ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் அது நாளடைவில் நீங்கள் விட்டுட்டீங்க, அது உங்களுக்கு கைக்கு எட்டினதுமே ரொம்ப நாள் நிலச்சி நிற்கலை. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரே விஷயத்தை ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதை தக்க வச்சுக்கிறோம் அந்த விஷயத்தை உங்ககிட்ட. நம்பர் 3, ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் ப்ளஸ் ரைட்டிங். நீங்கள் ஒரு விஷயத்தை கவனம் செலுத்துறீங்க, அதை எழுதுறீங்க, இது ரெண்டும் இணையும் போது அது மேனிஃபெஸ்ட் ஆயிரும். ஸோ இங்கே எழுதுறதுன்றது ஒரு ஆக்டிவ் ஃபோக்கஸ். நீங்கள் எழுதும்போது உங்களோட கவனம் வேறு எங்கேயும் போகாது, பிகாஸ் யூ ஹாவ் டு பிரிங் இட் இன் டு யோர் பேப்பர். கரெக்டாக? நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லும்போது நம்மளோட வாய் நிறைய இடத்துல குளரும். நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது அப்படி அந்த மாதிரி டங் ரோல் ஆகும். அது ஏன் அப்படின்னா டக்குன்னு வேறு ஏதாவது ஒரு தாட் நமக்குள்ளே வரும், ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும். அதில் வந்து சொல்ல வர ஒரு பேரை வந்து வேறு பேராக சொல்லுவாங்க. வயசானவங்க வந்து கொஞ்சம் மாற்றி பேசுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நாக்கு டக்குன்னு கொலையும், பிகாஸ் ஹேப்பன் ரைட், இட் ஸ்டார்டட் ரோலிங். அந்த மாதிரி தான் கொலைய ஆரம்பிக்கும், பிகாஸ் யோசனைகள் டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகும். பட் நம்ம எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் ஹேஸ் டு கனெக்ட் வித் யோர் ஹேண்ட். ஸோ உங்களோட சிந்தனை, செயல் எல்லாமே அலைன் ஆகினா தான் அது கைக்கு வரும். அதை வந்து யூ ஹாவ் டு புட் இட் இன் பேப்பர். ஸோ இந்த இடத்துல இட் வில் ஹாவ் மோர் ஃபோக்கஸ், ஆக்டிவ் ஃபோக்கஸ். இப்போ இந்த எழுதுறதை நம்ம எப்படி எழுதுறது? ஹோம்ஒர்க் மாதிரி எழுதணுமா? முந்தி நம்ம இம்போசிஷன் எழுதுவோம் ஸ்கூலில் இல்லையா? ஒரு விஷயத்தை வந்து ஐ வில் நாட் டூ திஸ் ஹியர் ஆஃப்டர், ஐ வில் நாட் டூ திஸ் ஹியர் ஆஃப்டர்னு திரும்ப எழுதுவோம். கடமைக்கையோ வேகமாக முடிக்கணுமேன்னு சொல்லி எழுதுவோம். நவ் வி ஆர் நாட் கோனா டூ தட். இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எழுதாமல் ஒவ்வொரு வாட்டியும் அதை எழுதும்போது அதை எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி எழுத போகிறோம். அந்த எமோஷனை வந்து நம்ம கொண்டு வந்து வி ஆர் கோனா ரைட் இட். ஐ ஆம் ட்ரூலி ஹாப்பி டு ஹாவ் அ பங்களா. I am truly happy to have a beautiful car of my desire. Like நான் ஆசைப்பட்ட கார் என்கிட்ட இப்போ இருக்குது. ஸோ அந்த கார் உண்மையிலேயே உங்ககிட்ட இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த கார் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் யாருக்கா வந்து க்ரீட்டிங் கார்டில் தேங்க்ஸ் சொல்லி எழுதுறீங்கன்னா அதை எழுதும்போது உங்கள் மூஞ்சியில் ஒரு சிரிப்பு வரும், ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி யூ கோனா ஃபீல் தி எமோஷன் அண்ட் ரைட் யுவர் டிசைர். இது என்ன பண்ணுன்னு கேட்டால் உங்களோட லிம்பிக் பிரெயினோட எங்கேஜ் ஆகும். ஸோ இந்த லிம்பிக் பிரெயின் அப்படின்றது தான் எமோஷன்.
அண்ட் இது உங்களோட காக்னிட்டிவ் பிரெயினோடையும் சேர்ந்து கனெக்ட் ஆகும். இந்த காக்னிட்டிவ் பிரெயின்ன்றது லாஜிக். ஸோ இங்கே எமோஷனும் செயலுக்கு வரும், லாஜிக்கும் செயலுக்கு வரும். நிறையா விஷயங்களுக்கு நம்ம லாஜிக் தேடுவோம், ஆனால் இந்த லாஜிக் நம்மளோட ஆசைகளோட நிறையா வாட்டி கிளாஷ் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் இந்த காக்னிட்டிவ் மைண்ட் வந்து இதில் லாஜிக் இருக்குது அப்படின்னு உங்களை நம்ப வைக்கும், மேக்கிங் யோர் டிசையர் மோர் பிலீவபிள் அண்ட் மெமரபிள். ஓகே, இதை எப்படி பண்ணுறது? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், பட் லெட் அஸ் ஜஸ்ட் சிம்பிளிஃபை இட். ஸ்டெப் 1, ஒரு ஆசை, ஒரே ஆசை. அண்ட் ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. பிகாஸ் நான் இதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது என்னோட எல்லா ஆசையும் அதுக்குள்ளே திணிச்சேன். ஐ ஆம் லிவிங் அ பியூட்டிஃபுல் லைஃப் வித் குட் ஹெல்த், வித் எக்ஸலண்ட் மெமரி ஸ்கில்ஸ், வித் அமேசிங் கான்ஃபிடென்ஸ், வித் வெல் பெய்ட் சேலரி. இந்த மாதிரி எல்லா ஆசைகளையுமே ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதி அதை 369 பார்த்தேன். எல்லாம் குழம்பி போய் ஒன்றும் நடக்கவில்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒன் டிசையர், ஒன் அண்ட் ஒன்லி டிசையர், சிம்பிள் அஃபர்மேஷன், முடிஞ்சால் ஒரு சென்டென்ஸ் அஃபர்மேஷன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஐ ஆம் லிவிங் இன் மை ட்ரீம் ஹோம், ஆர் ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் இன் மை ஹெல்தி பாடி. இந்த மாதிரி சிம்பிளாக. ஸ்டெப் 2, அந்த அஃபர்மேஷனை ப்ரெசன்ட் டென்ஸில் உருவாக்க போகிறோம். இதை தான் நம்ம கொஞ்சம் எமோஷ்னலி பவர்ஃபுல்லாகவும் நம்புகிற மாதிரியும் உருவாக்க போகிறோம். லைக், I am grateful for my financially free, passionate new job. Example. இந்த மாதிரி. Step 3, write it. So 3 times நீங்கள் எந்திரிச்சோன்னே. 6 times மத்தியானம். ஏன்னா அப்போ கொஞ்சம் சோர்வடைவோம், நம்ம பண்ணுற வேலையெல்லாம் ஐயோ எப்படா அந்த நாள் முடியும் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மத்தியானம் நேரம் நீங்கள் எழுதும் போது மறுபடியும் ஓகே நான் திரும்பியும் ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்னு உங்களோட பிரெயினை வந்து அது அகெயின் இட் வில் ஸ்டிமுலேட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், மத்தியான நேரம் 6 வாட்டி. அண்ட் 9 times பிஃபோர் ஸ்லீப்பிங். அதை முடிச்சுட்டு தூங்கும்போது அதுவே உங்களோட சப்கான்ஷியஸ் வந்து கிராஸ்ப் பண்ணிக்கிறோம், நைட் அது செயல்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்சால் கையில் எழுதுங்க. கையில் எழுதுறதை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் ஆஸ் ஐ செட் பிஃபோர், 21 days to 33 days மினிமம். முடிஞ்சால் இதை ஒரு வாட்டி சத்தமாக கூட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லலாம். பிகாஸ் இங்கே கோல் என்னென்னா இமர்ஷன். ஸோ நீங்கள் அதில் மூழ்கணும். இது ஜஸ்ட் ஒரு ரொபாட்டிக் ரைட்டிங் மாதிரி மாறக்கூடாது. நான் இம்போசிஷன் எழுதுனேன்ற மாதிரி ஆகக்கூடாது. திஸ் ஷுட் ஹாவ் யோர் எமோஷன். அதனால இதில் நீங்கள் மூழ்கணும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி இதை சொல்லணும்னு நினச்சா கூட நீங்கள் சொல்லலாம். ஆர் நீங்கள் எழுதும்போது சொல்லிகிட்டே எழுதணுன்னாலும் இட் இஸ் லெஃப்ட் டு யூ. ஓகே, ஒரு சில காமன் டவுட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ தட் திஸ் வில் கிவ் யூ மோர் கிளாரிட்டி. 21 daysலேருந்து 33 days வரைக்கும் மினிமம் எழுதணும்னு சொல்கிறீங்க. அப்போது ஒரு சில நாள் நான் எங்கேயா ட்ராவல் பண்ணுறேன், ஒரு சில நாளை நான் மிஸ் பண்ணிட்டா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? நோ கைஸ், திஸ் இஸ்ன்ட் அ பனிஷ்மெண்ட். ஆனால் நான் பார்த்த நிறையா வீடியோஸில் இல்லை யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஓவர்னு சொல்கிறாங்க. மேனிஃபெஸ்டேஷன் ஷுட் நெவர் பி அ பனிஷ்மெண்ட். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணணும். ஒரே விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லும் போது ஐ ஹேட் அ வியூவர், ஐயோ நான் ஒரே விஷயத்தை தினம் 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 நான் விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து இட் கிவ்ஸ் மீ ஸ்ட்ரெஸ். எனக்கு அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்குது. அந்த யோசனையிலேயே இருந்துகிட்டே இருக்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இஃப் யூ எவர் ஃபீல் இட் லைக் அ பனிஷ்மெண்ட், நோ, அதை வந்து வித்ட்ரா பண்ணணும். பிகாஸ் இதை பொறுத்தளவு நீங்கள் சந்தோஷமாக எனர்ஜெட்டிக்கலாக நீங்கள் அலைன் ஆகணும். ஸோ இது பனிஷ்மெண்ட் கிடையாது. நீங்கள் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்லாம் கிடையாது. யூ கேன் கண்டினியூ வே யூ லெஃப்ட் ஆஃப். இட்ஸ் ஓகே. ஒரு சில நாள் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கே கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் அலைன் ஆகிறது தான் முக்கியம். இல்லை அது விட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு அலைன்டாக ஃபீல் ஆகலை, நான் மறுபடியும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா வெல் அண்ட் குட், யூ கேன் ஸ்டார்ட் இட். பட் நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு வந்தேன், ஜஸ்ட் எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை, நான் ட்ராவல் பண்ணேன், என்னால் எழுத முடியல, ஸோ ஐ மிஸ்ட் இட். அந்த மாதிரி ஒரு சில நாள் when you were tired, when you were sick, when you travel, இந்த மாதிரி ஒரு சில நாள் விடுறீங்க. ஆனால் உங்களோட எண்ண ஓட்டம் வந்து அதில் தான் ஸ்டிக் ஆகியிருக்கு. ஸோ இஃப் யூ அலைன்ட், ப்ளீஸ் கண்டினியூ வே யூ லெஃப்ட். இங்கே யூனிவர்ஸ் வந்து ஸ்கூல் பிரின்சிபல், ஹெட் மாஸ்டர் கிடையாது. கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி வில் ஹெல்ப். ஆனால் அதே சமயம் கில்ட் இட் டசன்ட் ஹெல்ப். ஓகே, அடுத்த ஒரு காமன் கேள்வி, நான் கரெக்டாக அதை வந்து 3 AM, 6 PM, 9 PM இந்த மாதிரி எழுதணுமா? அப்சல்யூட்லி நாட். இந்த டைமிங்ஸ் எல்லாமே எல்லாரும் ரிலேட் பண்ணி அது நாளடைவில் மாறி 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 சைனீஸ் விஸ்பர் மாதிரி மாறி இட் பிகேம் அ மித். யூ கேன் ரைட் திஸ் டியூரிங் எனி பார்ட் ஆஃப் யுவர் மார்னிங் ரொட்டீன். சில பேர் எந்திரிச்சோன்னே எழுதுவாங்க, சில பேர் காஃபி குடிச்சிட்டு எழுதுவாங்க, சில பேர் கம்ப்ளீட்டாக ரெடியாகி ஆஃபீஸ் போய் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு எழுதுவாங்க. ஸோ தி ஒன்லி திங் இஸ் நீங்கள் மார்னிங் ஒரு வாட்டி, ஆஃப்டர்நூன் ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி எழுத போகிறீங்க. ஸோ அலைன் இட் ஆஸ் பர் யுவர் டைமிங். ஸ்ட்ரெஸ் வேண்டாம். இதோடைய ரியல் பவர் உங்களோட ரெப்படிஷன்லேயும் அலைன்மெண்ட்டில் தான் இருக்கே தவிர கிளாக்ல இல்லை.
ஓகே, வாட் இஃப் ஐ ட்ராவல் ஆர் வாட் இஃப் ஐ எம் டயர்ட்? எனக்கு ஆனாலுமே இதை கண்டினியூ பண்ணணும்னு தோணுது. எனக்கு எழுதணும்னு ஆசை இருக்கு. ஆனா என்னால எழுதுறதுக்கான சூழ்நிலை ஏற்படல. அப்படின்ற இடத்துல என்ன பண்ணலாம்னு கேட்டா, யூ கேன் டூ மென்டல் ரெப்படிஷன். நீங்க மைண்ட்ல இந்த விஷயத்த 3 வாட்டி காலையில, மத்தியானம் 6 வாட்டி, நைட் 9 வாட்டி நீங்க சொல்லலாம், ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஆர் உங்களோட ஃபோன்ல நீங்க ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அத கேட்கலாம். ஆர் இந்த மாதிரி சமயங்கள்ல எழுதுறதுக்கு பதிலா நீங்க நோட்ஸ் போட்டு வைக்கலாம். அல்லது நீங்க இதுக்காக ஏதாவது சப்ளிமினல் உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னா, யூ கேன் சிம்ப்ளி லிசன் டு தட். ஆமா, எழுதுறது பவர்ஃபுல் தான். ஆனா ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் வைஸ். சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம அங்கங்க ஃப்ளெக்சிபிளா மாறுறது உங்களுக்கு நல்லது. யூ கேன் பி அட் பீஸ். எனர்ஜின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, தட் வில் பிகம் அ பிரஷர். ஸோ எனர்ஜி வந்து இட் ஷுட் ஃப்ளோ ஹேப்பிலி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் டிஜிட்டல் ரைட்டிங் தான் ப்ரிஃபர் பண்றேன். நான் டைப் பண்றது ப்ரிஃபர் பண்றேன். கேன் ஐ? இஃப் தட் இஸ் யுவர் ரியல் ரெக்வெஸ்ட், எஸ். ஹேண்ட் ரிட்டன், உங்க கைப்பட எழுதுறது, இட் கனெக்ட்ஸ் டீப்பர். ஆனா என்னுடைய நிறைய கிளையண்ட்ஸ் ஹேவ் பியூட்டிஃபுல்லி மேனிஃபெஸ்டட் யூசிங் டிஜிட்டல் ஃபார்மேட் டூ. அவங்களுக்கு அது கனெக்ட் ஆயிருக்கு. ஐ ஆம் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். ஏன்னா நான் பல வருஷமா ஐ எம் இன்டு அன் ஐடி கம்பெனி. நான் டைப் பண்ணிட்டே இருக்கேன். ஐ ஹவ் ரிட்டன் லாட் ஆஃப் மெயில்ஸ். ஸோ எனக்கு வந்து இது கனெக்ட் ஆகுது. ஐ எம் ஏபிள் டு கான்சென்ட்ரேட். என்னால் இது பண்ண முடியுது அப்படின்னா, கோ வித் ஃப்ளோ. டெஃபினெட்லி இட் வில் ஒர்க். உங்களோட எனர்ஜி அலைன் ஆயிடுச்சு அப்படின்னா யூ கேன் டூ இட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எனக்கு பல ஆசை இருக்கு. நான் ஒவ்வொரு ஆசையா எழுதி எழுதி முடிச்சு நான் எப்படி அடுத்தடுத்த ஆசைகளை அடையிறது? பிகாஸ் வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ். ஆஃப்கோர்ஸ் எனக்கு வந்து நல்ல சாப்பாடு கிடைக்கணும்னு இருக்கும். அதே சமயம் எங்கேயா போனால் நல்ல ஷாப்பிங் போனால் நல்ல ட்ரெஸ் வாங்கணும்னு இருக்கும். இந்த மாதிரி வி ஹாவ் மல்டிபிள் டிசையர்ஸ். வேறு வேறு ஜானரில் இருக்கும். ஸோ எப்படி நான் ஒன்றா முடிச்சு போகிறதுன்னு கேட்டால், ஃபோக்கஸ் இஸ் த கீ. இதுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா, ஒரு அஃபர்மேஷனை 21 நாள்லேருந்து 33 நாள் வரையும் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இன்னொரு ஆசையும் சேர்த்து கம்பைன் பண்ணிக்கலாம். பிகாஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் ஒரு சின்ன விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதே வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. பிகாஸ் வி ஹாவ் லாட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். முந்தி டிவின்னு போட்டால் நமக்கு ரொம்ப சிம்பிளாக தமிழ் சேனல்ஸ் இவ்வளோ, கார்ட்டூன் சேனல்ஸ் இவ்வளோ, மியூசிக் சேனல்ஸ் இவ்வளோ தான் அப்படின்னு ஆப்ஷன் இருந்தது. பட் நவ் வி ஹாவ் மோர் ஆப்ஷன்ஸ். அதனால எதை எப்போ பார்க்குறது, இதை எப்போ முடிக்கிறது, இந்த சீரீஸ் எப்போ முடிக்கிறது, அந்த படத்தை எப்போ பார்த்து முடிக்கிறது, இந்த ஓடிடியில் பார்ப்போமா, அந்த ஓடிடியில் பார்ப்போமா, வி ஹாவ் லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், லாட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். அதனால நம்மளோட எனர்ஜி, இன்டென்ஷன் வந்து இங்கே அதிகமாக டைல்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ too many desires dilute your energetic intention. அதுக்காக மட்டும்தான் ஒரு ஆசையை இப்போதைக்கு வைங்கன்னு சொல்கிறேனே தவிர, பட் தெர் இஸ் நோ எனி ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்கள் வந்து பயங்கரமாக ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன், என்னால் எத்தனை அஃபர்மேஷன்ஸை வேணால் என்னால் கிராஸ் பண்ணிக்க முடியும், எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்குது, இந்த மாதிரிலாம் சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். பட் ஃபார் மீ, ஐ வில் கோ ஒன் பை ஒன். பிகாஸ் ஒரு விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தும் போது அது ஈஸியாக கொஞ்சம் அலைன் ஆகும். அது அலைன் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம ஆட்-ஆன்ஸ் மாதிரி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஒரு டெக்னிக்கை நான் வேற ஒரு டெக்னிக்கோட பேரப் பண்ணலாமா? பிகாஸ் நான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணுறேன், அதோடு சேர்த்து 369ம் பண்ணலாமா, மிரர் டெக்னிக்கும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், எஸ். இன்ஃபேக்ட் இது ஒரு பூஸ்டர் மாதிரி செயல்படும். இட் என்ஹான்சஸ் இட். சொல்லப்போனால் நீங்கள் விஷுவலைஸ் கூட பண்ணலாம். நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இது ஆல்ரெடி நடந்ததாக நீங்கள் ஒரு வாட்டி விஷுவலைஸும் பண்ணி பார்த்துடலாம். ஆர் ஈவன் அந்த அஃபர்மேஷன்ஸை சத்தமாக சொல்லி பார்க்கலாம். ஆர் இதோட சேர்ந்து சப்ளிமினல்ஸ் கேட்கலாம். ஆர் இதோட சேர்ந்து உங்களோட அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கேட்கலாம். இதை நீங்கள் ஒரு வாட்டி வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் மாதிரி உங்களோட ஆசையை நீங்கள் தண்ணீரில் எழுதி வச்சு அதை குடிச்சிடலாம். ஸோ ஐவ் ஆல்ரெடி போஸ்டட் அ வீடியோ ரிகார்டிங் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். அதில் எப்படி தண்ணி உங்கள் பாடியோட சிங்க்ரனைஸ் ஆகி உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை ரியாலிட்டிக்கு கொண்டு வரும் அப்படின்னு டீட்டெயில் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த மெத்தட் ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும் யூ கேன் டூ இட். ஆர் இஃப் யூ வாண்ட் டு பேர் அப் போத் தீஸ் மெத்தட்ஸ், யூ கேன் டெஃபினெட்லி டூ இட். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன். தி எனர்ஜெட்டிக் சீக்ரெட் ஆஃப் 369. லெட்ஸ் கோ டீப்பர். 369 அப்படின்றது ஒரு மெத்தட் மட்டும் இல்லை. இட் இஸ் அ போர்ட்டல். இட்ஸ் அ போர்ட்டல் ஆஃப் எனர்ஜெட்டிக் அலைன்மெண்ட். இந்த போர்ட்டல்ன்றது என்ன? யாரா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து ஒரு வளையம் மாதிரி சொர்றன்னு உருவாகும். அதுக்குள்ளே இருந்து அவர் அப்படியே ஒரு ரியாலிட்டிக்கு போயிடுவார், ஒரு யூனிவர்ஸ்க்கு போயிடுவார், ஒரு மல்டிவர்ஸ்க்கு போயிடுவார். ஸோ அதுதான் வந்து போர்ட்டல். நீங்கள் ஒரு ரியாலிட்டியிலேருந்து நீங்கள் அப்படியே இன்னொரு ரியாலிட்டிக்கு ஷிஃப்ட் ஆவீங்க. ஒரு மாய சக்தி இருக்கும். தட் இஸ் போர்ட்டல். இதை வந்து சில ஐடி ஃபார்ம்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. போர்ட்டலில் போய் நான் லாகின் பண்ணேன் என்னோட டேட்டா பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு எனர்ஜெட்டிக் அலைன்மெண்ட்டுக்கான ஒரு போர்ட்டல். ஸோ நீங்கள் இந்த ரியாலிட்டியிலேருந்து அந்த ரியாலிட்டிக்கு அப்படின்னு சுரங்க பாதையில் போயிட்டீங்கன்னா அந்த மாதிரி தட் இஸ் போர்ட்டல்.
ஸோ இந்த மார்னிங் 3 வாட்டி அப்படின்றது நியூ பிகினிங் எனர்ஜி. ஆஃப்டர்நூன் 6 டைம்ஸ் அப்படின்றது ஒரு ஃப்ளோ அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். நைட் 9 டைம்ஸ் எழுதும்போது இட்ஸ் அ சரண்டர். ஓகே, இதை நான் ஒப்படைச்சிட்டேன், இதுதான் ரியாலிட்டி, இதுக்கு நான் என்னை ஒப்படைச்சிட்டேன், அதை நான் ஏற்றுக்க தயார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சரண்டர் ஆகிறீங்க. அண்ட் ஆல்சோ இம்ப்ரிண்டிங், பதிக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரிதமில் போகும். இன்றைக்கி நீங்கள் கோவமாக இருப்பீங்க, அடுத்த நாள் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. அந்த மாதிரி அந்த நாளுடைய ரிதம்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட எனர்ஜியை நீங்கள் அலைன் பண்ணும்போது உங்களோட ஆசை அப்படியே உண்மையாக பழிச்சிடும். your vibration becomes magnetic. அதை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்துடும். இதை நீங்கள் ரொம்ப அலைன்டாக பர்ஃபெக்டாக பண்ணும்போது யூனிவர்ஸால் இதை டினை பண்ண முடியாது. இது நீங்கள் யூனிவர்ஸை இங்கே ஃபோர்ஸ் பண்ணலை, ஃபோர்ஸும் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ இருக்கிற இந்த நபர்லேருந்து அதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேர்ஷனுக்கு நீங்களே மாறிடுவீங்க. உங்கள் மைண்ட் செட் மாறிடும். யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி பிகம் தட் பர்டிகுலர் பர்சன். அந்த வேர்ஷனாக மாறி உங்களோட ஆசைகளை ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்தளவு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு தான் 90% மேனிஃபெஸ்டேஷனை ரியாலிட்டிக்கு கொண்டு வருது. அண்ட் இந்த மெத்தட் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஜஸ்ட் ஒரு ஜிபிஎஸ் இன்ஸ்ட்ரக்டர். ஓகே, டேக் ரைட், டேக் லெஃப்ட், கோ ஸ்ட்ரைட் ஃபார் நெக்ஸ்ட் 100 meters, இந்த மாதிரி ஒரு ஜிபிஎஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தினம் இதை செய், நீ அலைன் ஆகிட்ட, உனக்கு இது வந்துருச்சுன்னு சொல்லி உங்களை அலைன் பண்ணி அப்படியே ஒரு இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ இந்த மெத்தடை நான் எப்படி என்னோட யூனிவர்ஸ் ஆன கீவேர்ட்ஸில் பயன்படுத்துகிறேன்னு கேட்டால், ஐ யூஸ் 369 இன்சைட் சப்ளிமினல். ஆஸ் ஐ செட், நிறையா பேர் இது ஒவ்வொரு வாட்டியும் மேனுவலாக எழுத ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஸோ 7 layer சப்ளிமினல் உருவாக்கும் போது வாட் ஐ டூ இஸ் ஐ கம்பைன் த ரிதம் ஆஃப் 369. பொதுவாக ஒரு சப்ளிமினலில் அஃபர்மேஷன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதை பல விதமான ஸ்பீட்ஸில் நம்ம வைப்போம். இங்கே தான் வந்து 369க்கு ஒரு ரிதம் இருக்கும். அந்த 369 ரிதமை நம்ம இங்கே சேர்க்க போகிறோம். ஸோ எதனால் ஒரு சப்ளிமினலில் இந்த டோன்ஸ் எல்லாம் மாற்றணும்னு கேட்டால், திஸ் வில் மேட்ச் யோர் சப்கான்ஷியஸ் சைக்கிள், அதாவது தீட்டா ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி ரிவர்ஸ் லேயரும் யூஸ் பண்ணுவோம். பட் ரிவர்ஸ் லேயர் யூஸ் பண்ணுறதுக்கான அத்தியாவசியம் என்ன? ஏன் அப்படின்னா, பிரெயின் வந்து லாஜிக் தேடும். ஐ ஹாவ் ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். மை கான்ஷியஸ் பிரெயின் வில் திங்க் ரோல்ஸ் ராய்ஸே இல்லை, என்ன இருக்குன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி இட் வில் ஸ்டார்ட் கிளாஷிங், இட் வில் ஸ்டார்ட் ஆஸ்கிங் ஃபார் லாஜிக். நவ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் ஐ ஹாவ் ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்ற அஃபர்மேஷனை நம்ம ரிவர்ஸ் பண்ணி போடும்போது அது ஜிப்ரிஷ் மாதிரி போகும். ஸோ யோர் கான்ஷியஸ் பிரெயின் கேன் நாட் கிராஸ்ப் இட். என்ன சொல்ல வராங்கன்னு புரியாதப்போ யோர் சப்கான்ஷியஸ் வில் கிராஸ்ப் தி ஹிடன் அஃபர்மேஷன். பின்னாடி லேயர் பண்ண இந்த முணுமுணுப்பான ஐ ஹாவ் ரோல்ஸ் ராய்ஸ், ஐ ஹாவ் திஸ் பர்டிகுலர் கலர் ரோல்ஸ் ராய்ஸ், அந்த மாதிரி இட் வில் ஸ்டார்ட் கிராஸ்பிங். ஸோ நெக்ஸ்ட் எனர்ஜெட்டிக் மியூசிக் ரிதம். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் செட்டாக பிரித்து 3 times, 6 times, 9 times இந்த லேயரிங்கும் நம்ம சேர்த்து கொடுப்போம், விச் இஸ் த 369 ரிதம். அதையும் நம்ம சேர்த்து கொடுப்போம். ஸோ இந்த மாதிரியான சப்ளிமினலில் ஐ இன்ஃபியூஸ் 369 மெத்தட், ரிவர்ஸ் மெத்தட். ஸோ உங்களுக்கும் வந்து சப்ளிமினல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, யூ கேன் டூ இட் இன் ஆடாசிட்டி. நீங்கள் மல்டிபிள் லேயர்ஸ் கொடுக்கலாம், ஃப்ரீக்வன்சிஸ் செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் என்ன மாதிரியான ஃப்ரீக்வன்சியில் ஒரு சப்ளிமினல் செயல்படும்னு கேட்டால், ஆல்ரெடி சப்ளிமினல்கள் எப்படி செயல்படும், அதில் என்ன ஃப்ரீக்வன்சிஸ் வைக்கலாம், என்ன மாதிரியான லேயரிங் கொடுக்கலாம், என்ன மாதிரியான மியூசிக் கொடுக்கலாம், என்ன மியூசிக் உங்களுக்கு எப்படி உங்களோட பிரெயினை கம்ஃபர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். You can see that and you can design your own subliminal. Or என்கிட்ட customized subliminal வேணும் அப்படின்னா, you can leave a message in Instagram page at Kirti D. Karki. So if you are someone, நீங்கள் நிறைய விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, be it your love, a job, a baby, self-worth, the most important thing. இங்கே நிறைய பேர் நிறைய விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் உங்களோட worth என்னன்றது மற்றவங்களுக்கு புரியணுன்றதை தாண்டி உங்களுக்கு புரியணுன்றதை தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ப்ளீஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்களோட செல்ஃப்-வர்த் உங்களுக்கு தெரியணும். இன்னர் ஹீலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு ஒரு விஷயம் வேணும், ஆனால் அந்த விஷயத்தை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவம் என்கிட்ட இல்லை. ஏன்னா நான் நிறைய வாழ்க்கையில் அடிபட்டிருக்கேன். ஆனால் இந்த அடியெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு நான் worthy அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த இடத்துல என்ன தேவை? உங்களோட இன்னர் ஹீலிங். நீங்கள் ஹீல் ஆயிட்டீங்க அப்படின்னா you will become worthy, you will feel worthy. இதுக்கு நான் தகுதியானவன்னு நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து அந்த மேனிஃபெஸ்டேஷனை நம்ம பண்ணுறோம். இந்த விஷயத்தை அடைய நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஈஸியாக உங்களை தேடி வந்துடும். ஸோ இந்த மாதிரி இன்னர் ஹீலிங் இது எல்லாத்துக்கும் சப்ளிமினல்ஸ் will definitely help you. 369 method, it will definitely help you. And water manifestation, it will definitely help you. And there are lot more techniques to follow. இது எல்லாமே நீங்கள் எப்படி சுலபமாக பண்ணுறது அப்படின்றத நம்ம சேர்ந்து கற்றுக்கலாம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நான் எஃபர்ட்ஸ் போடாமல் ஈஸியாக எனக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணணும், பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி நிறையா வேலை இருக்குது, அதோடு சேர்ந்து என்னால் இந்த மெத்தட்ஸ்லாம் பண்ண முடியலன்ற பட்சத்தில் தான் நம்ம சப்ளிமினல்ஸ் யூஸ் பண்ணுவோம். So you can use that also.
ஸோ ஒரு ஹெவி லிஃப்டிங் ஜாபை வந்து பாசிவாக உங்களோட தூக்கத்தில் அது பாட்டு செஞ்சுட்டே இருக்கும். ஸோ லெட் அஸ் க்ளோஸ் திஸ் வித் ரிமைண்டர். இந்த இடத்துல நான் 369 மெத்தட் பண்ணுறேன், ஸோ நான் மேஜிக் பண்ண போகிறேன்றது கிடையாது. 369 இஸ் நாட் த மேஜிக், யூ ஆர் த மேஜிக். இங்கே எழுதுறது மேனிஃபெஸ்ட் பண்ணலை. பிகமிங் த வெர்ஷன் ஆஃப் யூ ஹூ பிலீவ்ஸ் இட், ஹூ ஃபீல்ஸ் இட் அண்ட் ஹூ வெல்கம்ஸ் இட். ஸோ அதை நம்பி உணர்ந்து வரவேற்கிறதுக்கான ஒரு ஆளாக நீங்கள் மாறுறீங்க. அப்படி நீங்கள் மாறிட்டீங்கன்னா அங்கே தான் ஷிஃப்ட் நடக்கும். ஸோ டோன்ட் ஓவர் திங்க் த டைமிங்ஸ். ஒரு சில நாள் மிஸ் பண்ணிட்டா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அப்சஸ் ஆக வேண்டாம். ஜஸ்ட் ரிமெம்பர், ஒரு விஷயம் இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அண்ட் அதுக்காக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு முயற்சி போடுறீங்க வித் ஜாய், வித்தவுட் டெஸ்பரேஷன். ஸோ இந்த இடத்துல யூனிவர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது, பட் அதை வந்து அப்படியே அந்த பசில் மாதிரி மூவ் பண்ணி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் ஒரு ஸ்டார் போடுங்க அண்ட் உங்களோட இப்போ வைக்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபர்மேஷன் என்னன்றதையும் கமெண்ட்டில் போடுங்க அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி சியர் யூ ஆன். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீவேர்ஸோட கதவுகள் திறந்து தான் இருக்குது. வெல்கம் டு கீவேர்ஸ் வேர் ஹீலிங் இஸ் ரியல் அண்ட் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எப்பயும் கேட்கப்படுது. ஸோ நம்ம சேர்ந்து வளரலாம், சேர்ந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம், சேர்ந்து மின்னலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். டேக் கேர்.